இன்னைக்கு 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியா இன்னும் 3 இயர்ஸ்ல 3rd பிளேஸ்க்கு போக போகுது. ஈவினிங் பாயாசம் பண்ணி வைமா, மாமா ஒரு ஹாப்பி நியூஸோட வர. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கரெக்டா யூஸ் பண்ணீங்கன்னா நீங்களும் உங்களோட லைஃப்ல அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். இப்போ ரீசெண்டா வந்த IMF ரிப்போர்ட்ல 3rd பிளேஸ்ல இருக்கக்கூடிய ஜெர்மனியை பீட் பண்ணிட்டு இந்தியா வந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸ்ல இப்போ 4th பிளேஸ்ல இருக்கக்கூடிய இந்தியா 3rd பிளேஸ்க்கு வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. புரியல? இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம கரெக்டா யூஸ் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிடலாம். ஜிடிபி growthல பாத்தீங்கன்னா 2 ரேங்க்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி என்னன்னு பாத்தீங்கன்னா USA, சைனா. இந்த USA, சைனால எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவங்களுடைய பாப்புலேஷன்ல அட்லீஸ்ட் 35 to 40% ஆஃப் த பாப்புலேஷன் டைரக்ட் ஈக்விட்டி மார்க்கெட்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. பட் இந்தியால வந்து பாத்தீங்கன்னா டோட்டல் பாப்புலேஷன்ல ஜஸ்ட் 3 to 4% ஆஃப் த பீப்புள் தான் ஈக்விட்டில பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க. அப்போ ஒன்ஸ் இது 4th பிளேஸ்ல இருந்து 3rd பிளேஸ் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்னா டெவலப்டு கண்ட்ரில இருக்க மாதிரியே இந்தியன் பாப்புலேஷன்ல இருக்கக்கூடிய பீப்புளும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 to 20% ஆஃப் தி பீப்புள் ஈக்விட்டி மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணணும்னு வந்துட்டாங்க அப்படின்னா இன்னைக்கு யாரெல்லாம் ஏர்லி ஸ்டேஜ்ல இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அவங்களோட வேல்யூலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க வரப்ப வேல்யூ பெருசாவே மேல வந்திருக்கும். சோ இது வரைக்கும் நீங்க ஈக்விட்டி மார்க்கெட்ல டைரக்டா இன்வெஸ்ட் பண்ணாம இருந்திருந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த டைம்ல நீங்க லம்சமாவோ இல்ல SIP-ஆவோ ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங் ஸ்டாக்ல கொஞ்சம் கொஞ்சமா இன்வெஸ்ட் பண்ணிட்டு வாங்க. கண்டிப்பா சொல்றேன், நெக்ஸ்ட் ஃபியூ இயர்ஸ்ல இந்தியன் பாப்புலேஷனுடைய பார்ட்டிசிபேஷன் அதிகமா இருக்கறனாலயே நீங்க பண்ண இன்வெஸ்ட்மெண்ட் கண்டிப்பா ஒரு 2x 3xல கண்டிப்பா ரிட்டர்ன் கொடுக்கும்.